வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ. நான் உங்க ஃபெர்னாஸ். அஸ்விஸ்ம முதலாம் கட்டத்துக்கான வருடாந்த தரவு புதுப்பித்தல் இப்போது ஆரம்பமாய் நடைபெற்றுக் கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இதில் பணம் பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் மற்றும் பணம் கிடைக்காதவர்கள் அனைவருமே தங்கள் தகவல்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தற்போது முதலாம் கட்டத்தில் தெரிவாகி பணம் பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் தரவுகளை புதுப்பிக்காவிட்டால் எதிர்வரும் வருடம் அவர்களுக்கான அஸ்விஸ்ம பணம் நிறுத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதுபோன்று முதலாம் கட்டத்தில் பதிவு செய்து பணம் கிடைக்காதவர்கள் தங்கள் தரவுகளை புதுப்பிக்கும் போது அவர்களுக்கு அஸ்விஸ்ம பணம் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆகவே தவறாமல் அனைவரும் தங்களுடைய தரவுகளை புதுப்பித்துக் கொள்வது கட்டாயமான ஒன்றாக இருக்கும். தகவல் புதுப்பித்தல் 2 வழிகளில் செய்து கொள்ள முடியும். ஒன்று இணைய வழி, இரண்டாவது விண்ணப்ப படிவம். விண்ணப்ப படிவம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் அல்லது உங்களுடைய கிராம சேவர் ஆபீஸில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை முறையாக நிரப்பி கையளிக்க முடியும். அல்லது இணையதளத்தில் உங்களுடைய HH இலக்கம் மற்றும் உங்களுடைய அஸ்விஸ்ம தகவலில் வழங்கிய தொலைபேசி இலக்கம் ஆகிய இரண்டையும் பயன்படுத்தி உங்கள் தகவல்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும். முடியுமானவர்கள் இணையதளத்தை பயன்படுத்தி புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய தகவல்களை புதுப்பிக்க சிறந்த மற்றும் இலகுவான வழியாக இருக்கும். நீங்க இந்த வெப்சைட்டை பார்க்கலாம். இதுதான் அஸ்விஸ்மோட ஒஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். இதுல நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்விஸ்ம முதலாம் கட்ட மறு சான்றளிப்பு விண்ணப்ப படிவம். இதுல கிளிக் பண்ணி கொள்றது மூலமா நீங்க அந்த விண்ணப்ப படிவத்தை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் அந்த விண்ணப்ப படிவத்தை உங்களுக்கு காட்ட நீங்க பார்க்கலாம். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். இது 2 பக்கத்தை கொண்ட விண்ணப்ப படிவமா இருக்குது. இங்க கேட்கப்பட்டிருக்கிற தகவல்களை நீங்க சரியான முறைக்கு வாசிச்சு அதை நிரப்பி உங்கள் GS அல்லது அஸ்விஸ்ம ஆபீஸ்ல நீங்க சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த முறையில நீங்க விண்ணப்ப படிவத்தை இங்க கிளிக் பண்ணிக்கொள்ள டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்க உங்களோட சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும். அதன் மூலமாகவும் உங்களுடைய தரவு புதுப்பித்தலை நீங்க செய்து கொள்ள முடியும். அல்லது நீங்க இங்க பார்க்கலாம், இந்த வெப்சைட்லயே நீங்க பார்க்கலாம். இங்க சப்மிஷன் என்று கொடுத்திருக்கிறாங்க. சப்மிஷன் ஆஃப் அப்ஜெக்ஷன் அண்ட் அப்பீல்ஸ் 2025 என்று கொடுத்திருக்கிறாங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணி கொள்றது மூலமா நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்குரிய போர்ட்டலுக்கு போய் கொள்ளலாம். இதுல நீங்க சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் 3லையும் செய்து கொள்ள முடியும். நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கொள்றேன். இதுல நீங்க பார்க்கலாம், நீங்க அஸ்விஸ்மவில் பதிவு செய்யப்பட்ட குடிமகனா? இதுல கொடுத்துருக்காங்க, நான் அஸ்விஸ்மவில் பதிவு செய்யப்பட்ட குடிமகன். நான் பதிவு செய்யப்பட்ட குடிமகன் அல்ல. நீங்க முதலாம் கட்டத்துல பதிவு செய்து வரேன்னு சொன்னா நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். உங்களுக்கு பணம் பெற்றுக் கொண்டிருந்தாலும் சரி, பணம் கிடைக்காவிட்டாலும் சரி, நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இதை செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய HH நம்பர் கேட்கும். அதாவது உங்களோட QR கோட் நீங்க செக் பண்ணலாம். அதுல HH நம்பரை கொடுத்து நீங்க தொடரவும் இதுல கிளிக் பண்ணிக்கொள்ள முடியும். நான் இப்ப HH நம்பரை கொடுத்திருக்கிறேன். தொடரவும் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்களோட போன் நம்பர் காட்டும். நீங்க ஏற்கனவே நீங்க அஸ்விஸ்ம பதியும் போது கொடுத்த போன் நம்பர் அங்க இருக்கும். அந்த நம்பர் தான் நீங்க இப்ப யூஸ் பண்றீங்கன்னு காட்டியிருக்கும். இல்ல நீங்க இப்ப வேற நம்பர் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க கீழே பார்க்கலாம், இல்லை என்னை புதுப்பிக்கவும். இதுல கிளிக் பண்ணி உங்களோட போன் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அல்லது நீங்க அந்த நம்பர் தான் இப்ப யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதுல கிளிக் பண்ணிக்கொண்டு நீங்க OTP அனுப்பவும் இதுல கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி கிளிக் பண்றது மூலமா அந்த நம்பருக்கு ஒரு OTP பின் அனுப்புவாங்க. அந்த பின்னை நீங்க என்டர் பண்ணி அடுத்த பேஜுக்கு போய் கொள்ளலாம். அதுல உங்களுக்கான விண்ணப்ப படிவம் இருக்கும். அதுல நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்களை மாற்றிக்கொண்டு நீங்க இங்கவே சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும். இங்க உங்களுக்கு இதெல்லாம் முக்கியமா இருக்கும். அதாவது உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கம், அடுத்தது இங்க பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கம், அடுத்தது உங்களுடைய HH இலக்கம். இது 3 கட்டாயம் உங்களுக்கு இங்க தேவையா இருக்கும். அவற்றை நீங்க கையில வைத்துக்கொண்டு இந்த ப்ராசஸை செய்து கொள்ள முடியும். நீங்க இங்க பார்க்கலாம், அஸ்விஸ்ம தகவல் புதுப்பித்தலின் போது உங்களுக்கு எது தேவைப்படும் என்று இங்க கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 2022க்கு பிறகு குடும்ப அங்கத்தவர்கள் இறந்திருந்தால் அல்லது திருமணமாயிருந்தால் அவர்களின் பெயரை நீக்கி தற்போது உள்ளவர்களை மட்டும் பதியவும். முகவரி அல்லது கிராம அலுவலர் பிரிவு மாறி இருப்பின் தற்போது உள்ள முகவரியை பதிவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் புதிய நபர்கள் பிறந்திருந்தால் அவர்களின் விவரத்தை கட்டாயம் சேர்க்கவும். குடும்பத்தில் பிள்ளைகள் திருமணம் செய்து இருந்தால் அவர்களின் பெயரை கட்டாயம் நீக்கவும். இவ்வாறு நீக்கப்படும் நபர்கள் எதிர்காலத்தில் புதிய விண்ணப்பம் கோரப்படும் போது பதிவு செய்ய முடியும். வருமானம், செலவு, வீடு, காணி, வாகனம் மற்றும் சொத்து தொடர்பான சரியான தகவல்களை பதிவு செய்ய வேண்டும். பொய்யான தகவல்கள் அவதானிக்கப்படும் பட்சத்தில் கொடுப்பது நிறுத்தப்படும். நோய் நிலைமை தொடர்பான மருத்துவ ஆவணங்களுடன் தகவல்களை பதிவு செய்யவும். இங்க கொடுத்திருக்கிற விடயங்களை நீங்க கவனத்தை கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை மாற்றிக்கொள்ள முடியும். கட்டாயம் மாற்றி சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க இந்த தகவல் புதுப்பித்தல தவறும் பட்சத்துல உங்களுக்கான கொடுப்படவு கட்டாயம் நிறுத்தப்படும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.